ஃபஸ்ட்டு பிளேஸ்னாலே நம்ம எங்கே எழுதுவோம்? above the லைனில் எழுதுவோம். சிம்பிள் வந்து என்னென்னா இப்படி ஒரு சின்ன வி மேலே பார்க்க எழுதணும். ஓகேவா? அதாவது இதில் எப்படி நம்ம இப்படி புள்ளி இதில் டேஷ் வைக்கோமோ அதே மாதிரி சின்னதாக வி மேலே பார்க்க எழுதணும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். இப்போது டை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். TIE டை. டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் என்ன செய்வோம்? நம்ம டையை பிரிப்போம். டை அவ்வளோதானே. 8 + I அப்படின்னு வரும் நம்மளுக்கு. டையை பிரிச்சிங்கன்னா என்னது? டீயோட எது சேர்ந்தா டைன்னு வருது? ஐ சேர்ந்தா டைன்னு வரும். அப்போது ஐ சவுண்ட் ஃபஸ்ட்டு. இந்த ஐ சவுண்ட் வந்து நம்மளுக்கு இந்த வவ்வல்ஸில் எதுலேயுமே இல்லை. அப்போது இந்த இதில் இல்லாத சவுண்ட்ஸ் வந்து வர்றது ஃபுல்லாகவே இதில் உள்ள சவுண்டெல்லாம் ஃபுல்லாக டிப்தாங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது ஐங்கிற சவுண்ட் வந்திருக்கு. அப்போ நான் இந்த டபுள் காலத்தை ஞாபகம் வைக்கணும். அப்போ ஐங்கிற சவுண்டு வந்து எனக்கு அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ்னால் என்னது? above the லைன் அப்படின்னு அர்த்தம். அப்படி தானே? above the லைன்னு அர்த்தம். கோடை தொடாமல் மேலே எழுதணும் அப்படின்னு அர்த்தம். அப்போது டீயை வந்து என்ன செஞ்சிடறேன்? கோடை தொடாமல் மேலே எழுதிட்டு ஐ வைக்கணும். ஐ வந்து என்னது? எனக்கு நான் ஏற்கனவே சொன்னேன்ல, டை எப்படி வருது? ஐ வந்து எங்கே வருது? 8 + I. ஐ வந்து நம்மளுக்கு எதில் வருது? ஆஃப்டரில் தான் வருது. அப்போது இதுதான் நம்ம எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரோக்கை வந்து எப்போவுமே புள்ளி வச்சு வாசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ டீனா ஐ வந்து எந்த சைடு வருது? இது 8னா ஐ எங்கே வருது? ஆஃப்டரில் வருது. அப்போது இந்த சைடு என்ன செய்யணும்? அந்த ஃபஸ்ட்டு பிளேஸ்னால இந்த ஸ்ட்ரோக்குக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் ஒரு ஐ போடணும். எப்படி வாசிப்போம்? 8 ஐ டைன்னு வாசிப்போம். இல்லை நான் டீன்னு தான் படிச்சிருக்கேன் மேம் அப்படின்னா டீயோட ஐ சேர்ந்தா என்னது? டை அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? மோஸ்ட்லி நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன், இங்கிலீஷ் ஷார்ட்டனை நீங்கள் தமிழோட கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஆய்ங்கிற சவுண்ட்.